சரிங்களா? இதுக்குள்ள வெங்காயமோ தக்காளியோ எதுவுமே இல்லை. அப்படியே கலர் பாருங்க. இதுதான் கத்திரிக்காய் கட்டாவோட ஆத்தென்டிக்கான கலர். சமையலை விரும்பும் அனைத்து நண்பர்களுக்கும் உங்கள் வரம்பரை கிச்சன் சேனல்ல இருந்து உங்கள் பிரதீப்பின் அன்பான வணக்கம். இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு ஃபுட் ட்ரக் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ஃபுட் ட்ரக் பத்தி நிறைய வீடியோஸை நான் இனிமேல் அப்டேட் பண்ண போறேன். தினம் தினம் அங்கே வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அதுக்கு தேவையான கத்திரிக்காய், தயிர் பச்சடி, பிரெட் அல்வா, சைடிஷ் 65, அப்புறம் சிக்கன் ஐட்டத்தில் எல்லா ஸ்பெஷலாக ஜப்பான் சிக்கன் எல்லாமே போடுறோம். அந்த கடைக்கு நாம் இப்போ கத்திரிக்காய் செய்ய போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த கத்திரிக்காவை ஏன் போடுறேன் அப்படின்னா, இந்த கத்திரிக்காய் தான் பிரியாணிக்கே உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு சைடிஷ். அந்த கத்திரிக்காயை எப்படி நம்ம சிம்பிளாக செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கத்திரிக்காய் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு அளவு தெரியணும். எப்படின்னு சொல்லி பாருங்க. 1 கிலோ பிரியாணி செய்றீங்க அப்படின்னா நீங்க 1/4 கிலோ கத்திரிக்காய் செஞ்சா போதும். 1 கிலோல நீங்க எத்தனை பேர் சாப்பிடுவீங்க? ஒரு 6 பேர் 7 பேர் சாப்பிடுவீங்களா? இப்போ 1/4 கிலோல வந்து 300 கிராம் கத்திரிக்காய் வெட்டி, நான் சொல்றது சுத்தம் பண்றதுக்கு முன்னாடி, காம்பு எல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 300 கிராம் கத்திரிக்காய் வெட்டி செஞ்சீங்கன்னா 1 கிலோ பிரியாணி நீங்க வீட்டில் செஞ்சீங்கன்னா செய்யும் கரெக்டா இருக்கும். இன்னும் அக்யூரேட்டா சொல்லணும் அப்படின்னா, பள்ளியிலாம் ஃபங்க்ஷன்ஸ்ல பந்திலாம் பிரியாணி 5 கிலோ பிரியாணி செய்றீங்க அப்படின்னா 1 கிலோ கத்திரிக்காய் கட்டா செஞ்சா கரெக்டா இருக்கும். கடைகளுக்கு நீங்க கடை நடத்துறீங்க அப்படின்னா 4 கிலோ பிரியாணி செஞ்சீங்க அப்படின்னா, 4 கிலோ அரிசி, 3 கிலோ 3.5 கிலோ கறி போட்டு செய்றீங்க அப்படின்னா ஒரு 1 கிலோ கத்திரிக்காய் கட்டா, நான் சொல்றேன் இந்த அளவுல இந்த மசாலா எல்லாம் போட்டு செஞ்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். நம்ம அடுப்பு பத்த வச்சிடும். நம்ம வரம்பரை கிச்சன்ல நம்ம செய்யற இந்த கத்திரிக்காயோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, கமர்ஷியலா கத்திரிக்காய் செய்யும்போது அந்த கத்திரிக்காயோட பெரிய வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு செய்வாங்க. ஆனா நாம கத்திரிக்காயை மட்டுமே வச்சு அதற்கு தேவையான மசாலா பொருட்களை போட்டு முழுக்க முழுக்க கத்திரிக்காய் ஊறுகாய் மாதிரி இருக்கும். சரிங்களா? நான் பினிஷிங்ல உங்களுக்கு காமிக்கிறேன். உள்ளுங்க நம்ம என்னென்ன மசாலா போடுறோம் அப்படின்னு நான் தெளிவா சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி என்ன எவ்வளவு ஊற்றணும்னு பாத்தீங்கன்னா, 1 கிலோ கத்திரிக்காய் செய்றீங்கன்னா 200 மில்லியில இருந்து 300 மில்லி வரைக்கும் ஊற்றலாம். அது உங்களோட கணக்கு பொறுத்து. என்னோட சஜஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1/4 லிட்டருக்கு மேல ஊற்றுங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில வதங்கி உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் கெடாம இருக்கும். நீங்க செஞ்சு வச்சிட்டீங்கன்னா 1 வாரம் வரைக்கும் நீங்க ஊறுகாய் மாதிரி வச்சு பயன்படுத்தலாம். என்னோட பரிந்துரை என்னன்னா, 1 கிலோ கத்திரிக்காய் செய்றீங்கன்னா 250 ml இல்லைன்னா 250 கிராம்ல இருந்து 300 கிராம் வரைக்கும் எண்ணெயை பயன்படுத்திக்கணும். 5 கிலோ கத்திரிக்காய் செய்வோம். கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் எண்ணெயை நாம உள்ள ஊற்றிருக்கோம். இப்போ மசாலா என்ன போட போறேன்னு சொல்றேன். இப்போ நம்ம 1.5 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதுக்குள்ள நம்ம என்னென்ன மசாலா போட போறோம்னு பாத்தீங்கன்னா, இதுல என்னென்ன இருக்குன்னு சொல்றேன். மிளகு, கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை. சரிங்களா? பச்சை மிளகா போடுவாங்க. நான் பொதுவாக பச்சை மிளகா போடுறது இல்லை. அதுக்கு நான் ஏற்கனவே காரணம் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோட நடுவில் அந்த காரணத்தை சொல்றேன். மிளகு எவ்வளவு போட போறேன்னு பாத்தீங்கன்னா, 1 கிலோ கத்திரிக்காய் செய்யும்போது 10 கிராம் மிளகு, அதுல பாதி கடுகு 5 கிராம், அதுல பாதி 2.5 லிருந்து 3 கிராம் வெந்தயம். அதுக்கு மேல வெந்தயம் போடக்கூடாது. கருவேப்பிலை சும்மா நம்ம கையளவு தான். 1 கிலோ கத்திரிக்காய் செய்றீங்கன்னா இவ்வளவு ஒரு கைப்பிடி, ஒரு காம்பு, இதுதான் போடுறேன். திரும்ப சொல்றேன். மிளகு, கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை 5 கிலோக்கு எவ்வளவுன்னு சொல்லிடுறேன். இதுல 50 கிராம் மிளகு இருக்கு, 25 கிராம் கடுகு இருக்கு, அதுல பாதி 12.5 லிருந்து 15 கிராம் வெந்தயம் இருக்கு, ஒரு 5 கொத்து 6 கொத்து கருவேப்பிலை இருக்கு. இப்ப இந்த எண்ணெய் சூடாயிடுச்சு, இது உள்ள போட்டு இந்த தோசையில பேப்பர் ரோஸ்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து பேப்பர் கட்டு. கத்திரிக்காய் எப்படி வெட்டிருக்கோம் பாத்தீங்களா? பேப்பர் மாதிரி இருக்கும். எதுக்கு அப்படி வெட்டுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மிஷின்ல வெட்டினதுதான். இது வந்து அப்படியே கரைஞ்சிரும். கத்திரிக்காய் மாதிரியே இருக்காது. ஒரு பேஸ்ட் மாதிரி, ஒரு ஊறுகாய் மாதிரி, ஒரு ஜாம் மாதிரி ஆயிடும். இப்போ நம்ம கத்திரிக்காயை உள்ள போட்டுடலாம். ஏன்னா கடுகு, மிளகு, வெந்தயம் எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை நம்ம உள்ள போட்டுடலாம். 5 கிலோ கத்திரிக்காய். இப்போ கத்திரிக்காய் உங்க எல்லாருக்குமே தெரியும், சீக்கிரமா ஆக்சிடைஸ் ஆகக்கூடிய ஒரு காய்கறி. அப்ப இந்த சுண்டைக்காய், வாழைக்காய், கத்திரிக்காய் எல்லாமே வெட்டி வச்ச உடனே அப்படியே கருப்பாக ஆரம்பிக்கும். கருப்பாயிடுச்சுன்னா அதுல ஒரு மாதிரியான ஒரு ஒரு வாசனை வரும். அப்ப நம்ம கருப்பாகிறதுக்கு முன்னாடி இப்ப நல்லா அந்த தாளிப்புல அவர் போட்டு பிரட்டிக்கிட்டு இருக்காரு. இவர் தான் நம்மளோட நண்பர் பிரகதீஷ். இன்ட்ரோ கொடுக்க மறந்துட்டேன், கோச்சுக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா அவர் பிரட்டிக்கிட்டு இருக்காரு. இப்ப அது கருப்பாகிறதுக்கு முன்னாடி அதுக்குள்ள என்ன போட போறோம்னு பாத்தீங்கன்னா, உப்பும் மஞ்சத்தூளும் போட போறோம். இதுல கல் உப்பு இருக்கு, மஞ்சத்தூள் இருக்கு. அளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, 1 கிலோ கத்திரிக்காய்க்கு 25 கிராம் கல்லுப்பு. சரிங்களா? 2 லிருந்து 3 கிராம் மஞ்சள். நான் 3 கிராம் போட்டுருக்கேன். 3 கிராம் மஞ்சள் போட்டுருக்கேன். எவ்வளவு இருக்குன்னா 5 கிலோவுக்கு 125 கிராம் கல்லுப்பு, 15 கிராம் மஞ்சள் தூள். இதை உள்ள போட்டுடலாம். அப்பதான் அது கருப்பாகாது. சரியா? இப்ப நம்ம தாளிப்பெல்லாம் போட்டு கத்திரிக்காய் போட்டு அது கருப்பாக கூடாதுன்னு மஞ்சள் தூளும் உப்பும் போட்டாச்சு. உப்பு போட்டாலே உடனே அது வேக ஆரம்பிச்சிடும். ஏன்னா உப்புங்கிறது வந்து
எந்த ஒரு பொருளையும் சீக்கிரமா டீஹைட்ரேட் பண்ணும். டீஹைட்ரேட் பண்றதுன்னா சமைக்கிறது. இப்ப நல்லா மஞ்சள் தூளையும் உப்பையும் நல்லா பிரட்டிட்டு இருக்காரு. அது பிரட்டி முடிஞ்சோன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் கம்மியா, அடிப்பிடிக்காத மாதிரி உங்க அடுப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. அந்த ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா மூடியை போட்டு கப்புன்னு மூடி அதை ஒரு 20 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. சரிங்களா? இது 5 கிலோ, அதனால 20 நிமிஷத்துல இருந்து அரை மணி நேரம் வரைக்கும் நான் விடுறேன். நீங்க வீட்டுல 1/4 கிலோ 1/2 கிலோ செய்றீங்கன்னா 10 நிமிஷம் 15 நிமிஷத்துலயே அது நல்லா வெந்து வந்துடும். நீங்க எப்படி கத்திரிக்காயை ஸ்லைஸா வெட்டுறீங்கிறத பொறுத்து டைம் கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் தான் கைப்பக்குவோம். எல்லாத்துக்கும் வந்து நம்ம ஃபார்முலா சொல்ல முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கப்புன்னு மூடி மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் சின்னதா வச்சுட்டு அப்படியே ஒரு 20 நிமிஷத்துக்கு விட போறோம். கத்திரிக்காய் எல்லாம் நல்லா மசிஞ்சு வெந்து வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன மசாலா போடணுங்கிறத பார்க்கலாம். ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமுக்கு கம்மியா வச்சு மூடி வச்சிட்டோம். 20 நிமிஷத்துக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அடி பிடிச்சிருமேனு பயப்படவும் வேண்டாம். கத்திரிக்காய் தான், அடி பிடிச்சாலும் டேஸ்ட் ஒன்றும் அப்படி ஒன்றும் பெருசா மாறாது. ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பார்க்கலாம். கத்திரிக்காயை நம்ம வந்து தாளிச்சு விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமா வச்சு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அப்படியே விட்டுட்டோம். அதை நம்ம திறக்கவே இல்லை. இப்போ நம்ம திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு காமிக்கும். நம்ம வந்து அந்த கத்திரிக்காயை பேப்பர் மாதிரி கட் பண்ணதால ஒரு அரை மணி நேரத்துல அந்த கத்திரிக்காய் எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்க. சரிதா? இதுக்குள்ள வெங்காயமோ தக்காளியோ எதுவுமே இல்லை. அப்படியே எப்படி சொல்றது, ஒரு தொக்கு மாதிரி ஆயிடுச்சு. சரிங்களா? நான் மீண்டும் சொல்றேன், கத்திரிக்காய் செய்யும் போது அடி பிடிக்க தான் செய்யும். ஆனா இது ஒரு சிம்பிள் மெத்தட். நீங்க இதுவே வந்து 20 நிமிஷமா போட்டு கிளறிக்கிட்டு இருந்தாலும் இதே கண்டிஷன் வரும். அடி பிடிக்காம கிளறலாம். ஆனா மற்ற வேலைகளை பார்க்க முடியாது. சரிங்களா? நீங்க வீட்டுல செய்யற மாதிரி இருந்தா நீங்க கிளறிக்கிட்டே இருங்க, பிரச்சனை இல்லை. ஆனா இப்படி மூடி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு டயர்ட் இல்லாம அது வெந்து முடிச்சிடும். லைட்டா அடி பிடிச்சிருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் நாம சில பொருட்களை போடுவோம். அந்த பொருட்களை போடும்போது அந்த அடிப்பிடிச்ச அந்த கசப்பு வந்து எடுத்துரும். இந்த கத்திரிக்காயை நம்ம சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 விஷயம் செஞ்சு வச்சிருந்தேன். அதை நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். அடுப்பை பத்த வைக்கிறதுக்கு முன்னாடியே இது வந்து புளித்தண்ணி. சரிங்களா? இது புளித்தண்ணி. இது வந்து வெள்ளை எள்ளு. அது வறுத்ததோ வறுக்காததோ அதெல்லாம் உங்க இஷ்டம். வெள்ளை எள்ளு. வெள்ளை எள்ளும் புளியும் 50 கிராம் 1 கிலோ கத்திரிக்காய்க்கு. சரிங்களா? 1 கிலோ கத்திரிக்காய் செய்யறீங்கன்னா 50 கிராம் எள்ளு, 50 கிராம் புளி. அப்ப இப்ப நம்ம 5 கிலோ செய்யறோம். அப்ப எவ்வளவுனா 1/4 கிலோ எள்ளு, 1/4 கிலோ புளிய ஊற வச்சு நல்லா பிசைஞ்சு தண்ணி எடுத்து வச்சாச்சு. தண்ணிங்கிறது ஒரு 1 லிட்டர்ல இருந்து 1.5 லிட்டர், அதுக்கெல்லாம் கணக்கு இல்லை. எள்ளு வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி மை மாதிரி அரைச்சு வச்சாச்சு. 1/4 கிலோ எள்ளை வந்து நல்லா பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரி தோசை மாவு மாதிரி அரைச்சு வச்சிருக்கோம். இப்ப இந்த 2ஐயும் நம்ம ஆட் பண்ண போறோம். அதை ஆட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில மசாலாவை போட போறோம். என்ன மசாலான்னு சொல்றேன். இப்ப நல்லா அந்த கத்திரிக்காய் வந்து வெந்து வந்துருச்சு, எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்ப அதுக்குள்ள நம்ம ஒரு 3 மசாலாவை போட போறோம். என்னென்ன அப்படின்னா, இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா, கலர் தெரியுதா உங்களுக்கு? மிளகாய் தூள் இருக்கு, ஜீரகத்தூள் இருக்கு, மல்லித்தூள் இருக்கு. அளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1 கிலோ கத்திரிக்காய் செய்யறதுக்கு 10 கிராம் மிளகாய் தூள், 10 கிராம் சீரகத்தூள், 5 கிராம் மல்லித்தூள். நீங்க மல்லித்தூள் 10 கிராமா கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 10 கிராம் சொல்றமே வீட்ல எல்லாம் கிராம் மிஷின் சில பேருக்கு இருக்காது. அப்ப என்ன கணக்குன்னா, இந்த ஸ்பூன், இது டேபிள் ஸ்பூன் தான். ரெஸ்டாரண்ட்ல இதை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். நம்ம வீட்டுல இதைத்தான் டேபிள் ஸ்பூன் சொல்லுவோம். எந்த பொருளையும் நீங்க இந்த ஸ்பூன்ல எடுத்து போட்டீங்கன்னா அது 8 கிராம்ல இருந்து 15 கிராம் வரைக்கும் பொருளுக்கு ஏத்த மாதிரி மாறும். இப்ப நீங்க கல்லுப்பு எடுத்து போடுறீங்கன்னு வச்சுங்களேன், இதுல அது வந்து 20 கிராம் வரும். இதுவே நீங்க தூளுப்பு எடுத்து போட்டீங்கன்னா 22 கிராம் 23 கிராம் வரும். மிளகாய் இதுல எடுத்தீங்கன்னா 10 கிராம் வரும். மிளகாய் தூள் எடுத்தீங்கன்னா 10 கிராம் வரும். இந்த பவுடர் மசாலா பவுடர் எதை எடுத்தீங்கன்னாலும் இதுல முழுசா அப்படி எடுத்து போட்டீங்கன்னா 10 கிராம் வரும். அப்ப இந்த ஸ்பூனை வச்சு நீங்க சமைச்சுக்கோங்க. திரும்பவும் சொல்றேன், 5 கிலோ கத்திரிக்காய்க்கு 50 கிராம் மிளகாய் தூள், 50 கிராம் சீரகத்தூள், 25 இருந்து 30 கிராம் மல்லித்தூள். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மசாலாவை நம்ம போடணும். இப்ப கத்திரிக்காய் நல்லா குழஞ்சு வந்ததுக்கு அப்புறம், எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மசாலா போடணும்னு சொன்னேன் இல்லையா? அந்த மசாலா போட்டதுக்கு அப்புறம் ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் அந்த பிரிஞ்சு வந்த எண்ணெயோட சூட்லயே அந்த மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் கத்திரிக்காயோட போட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படி கிண்டினோம்னா எப்படி ரிசல்ட் கிடைக்கும்னா, இங்க வந்து கலர் பாருங்க. இதுதான் கத்திரிக்காய் கட்டாவோட ஆத்தன்டிக்கான கலர். இந்த கலர்ல உங்களுக்கு வரணும். இதுக்கப்புறம் நம்ம 2 பொருள் போட போறோம். அது அந்த புளி தண்ணி, அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு. திரும்பவும் சொல்றேன், வெள்ளை எள்ளா, நிலக்கடலையா, வறுத்த எள்ளா, வறுக்காத எள்ளா, இந்த டவுட் எல்லாம் உங்களுக்கு வரவே வேண்டாம். சமையலை வந்து ரொம்ப சிம்பிளா செய்யுங்க. வறுத்த எள்ளா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வறுக்காத எள்ளா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கருப்பு எள்ளை போட்டுறாதீங்க.
ஒன்றும் ஆகாது. கலர் ரொம்ப டார்க் ஆகிடும், பார்க்க அப்படைசிங்காக இருக்காது. சரியா? இப்போ நம்ம இந்த மசாலாவெல்லாம் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகி பச்சை வாசனை போயிடுச்சு. புளி தண்ணியை ஊற்ற போகிறோம். திரும்பவும் சொல்கிறேன், 1 கிலோ கத்திரிக்காய்க்கு 50 கிராம் புளி, 5 கிலோ கத்திரிக்காய்க்கு 1/4 கிலோ புளியை கிட்டத்தட்ட ஒரு 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சி தண்ணியாக வச்சுருக்கோம். புளி தண்ணி ஊற்றின உடனே அப்படியே அந்த ஹீட்டு உக்காந்துரும். அதனால கொஞ்சம் ஃப்ளேமை அதிகம் பண்ணிக்கலாம். புளிப்பு சுவை கொடுக்கக்கூடிய பொருள் நீங்க எதை சேர்த்தாலும் சரி, புளியோ இல்ல எலுமிச்சம்பழமோ எதை சேர்த்தாலும் முடிஞ்ச வரைக்கும் மூடாதீங்க. மூடினாலும் இந்த மாதிரி கேப் மாதிரி மூடுங்க. சரியா? கப்புன்னு நீங்க மூடிட்டீங்கன்னா புளிப்பு சுவை தரக்கூடிய சமையல் பொருட்கள் எல்லாமே கசப்பு கொஞ்சம் ஏற ஆரம்பிக்கும். குறிப்பா எலுமிச்சம்பழம் போட்டீங்கன்னா கப்புன்னு மூடிடவே கூடாது, கொஞ்சம் திறந்துதான் வைக்கணும், ஆவி வெளியே போகணும். சரியா? இப்போ இந்த புளித்தண்ணி மூணுக்கு ஒரு 2 நிமிஷம் கொதி வாட்டும். அப்புறம் புளித்தண்ணி வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போகும். போனதுக்கு அப்புறம் நம்ம இந்த வெள்ளை எல்லாம் போட்டுருவோம். இப்போ நம்ம புளித்தண்ணி ஊற்றின உடனே 2 நிமிஷம் 2.5 நிமிஷம் நம்ம கிளறிக்கிட்டே இருந்தோம். நல்லா கொதி வந்துருச்சு. ஃபைனல் இன்கிரீடியன்ட், கடைசியா கத்திரிக்காய்க்கு தேவையான பொருள் இதுதான். இதுதான் அந்த மேஜிக்கை கொடுக்க போகுது. இதை ஊத்துனதுக்கு அப்புறம் அந்த கத்திரிக்காயோட டேஸ்ட், டெக்ஸ்டரு, அப்புறம் அந்த எப்படி சொல்றது, அந்த ரிச்னஸ் எல்லாமே வரும். இதை ஊத்திடலாம். சொல்றேன், வெள்ளை எள்ளு 1 கிலோ கத்திரிக்காய் செய்யும் பொழுது 50 கிராம், 5 கிலோ கத்திரிக்காய் செய்யறோம், 1/4 கிலோ வெள்ளை எள்ளு, அதை பேஸ்ட் ஆகிற அளவுக்கு தண்ணி, அவ்வளவுதான். இப்போ நம்ம கத்திரிக்காய் கட்டாவை முழுசா செஞ்சு முடிச்சிட்டோம். அதுல ஒரு ஃபைனல் டச் இருக்கு. அது வந்து இந்த சக்கரை. உங்களுக்கு வெள்ளை சக்கரை வேணா வெள்ளை சக்கரை போடலாம், இல்ல வெள்ளம் வேணா வெள்ளம் போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமா இல்ல, நான் போடுற அளவு தான். 5 கிலோக்கு நான் எவ்வளவு போடுறேன்னு பாருங்க. இது ஒரு 5 கிராம் தான் இருக்கும். அப்போ 1 கிலோவுக்கு 1 கிராம் கணக்கு வச்சுக்கோங்களேன். இது எதுக்கு போடுறோம் அப்படின்னா, ஒருவேளை நீங்க வெந்தயத்தை அதிகமா ஃப்ரை பண்ணியிருந்தாலோ, இல்ல நீங்க வாங்குற புளி ரொம்ப பழைய புளியா இருந்து, இல்ல சமைக்கும் போது நீங்க நான் சொல்ற மாதிரி திறந்து வைக்காம மூடி வச்சு சமைச்சிட்டாலும் ஒரு கசப்பு வரும். அதை இந்த சர்க்கரையோ வெள்ளமோ போட்டீங்கன்னா அந்த கசப்பு வந்து அதை எடுத்துரும். ஏன்னா நீங்க தாளிக்கும் போது ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சு தாளிக்கும் போது கருவேப்பிலை ரொம்ப கருகிடும், வெந்தயம் ரொம்ப கருகிடும், கடுகு ரொம்ப பொரிஞ்சிடும். அப்ப அந்த கசப்பு வரும். அதுவும் இல்லாம கத்திரிக்காயிலையும் ஒரு கசப்பு வரும். அந்த கசப்பை எடுக்கிறதுக்கு இந்த இனிப்பை நம்ம சேர்த்துறோம். இதையும் மறக்காம சேர்த்துங்க. அவ்வளவுதான். நம்ம கத்திரிக்காய் கட்டா, கத்திரிக்காய் ஊறுகாய், கத்திரிக்காய் பச்சடி எப்படி வேணா சொல்லலாம், பக்காவா ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஃபுட் ட்ரக்குக்கு போக போகுது. 5 கிலோ செஞ்சிருக்கேன். 5 கிலோ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோ பிரியாணிக்கு 5 கிலோ போதுமானது. 20 கிலோனா அதில் ஒரு 150 பேர் சாப்பிடலாம். 140 150 பேர் சாப்பிடலாம். ஒருத்தருக்கு ஒரு 50 கிராம் வச்சீங்கன்னா போதும். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் வச்சீங்கன்னாவே அந்த 1 ஸ்பூன் கத்திரிக்காய் பச்சடியை வச்சு அவங்க ஒரு பிளேட் பிரியாணியை நல்லா திருப்தியா சாப்பிட முடியும். நான் சொல்லியிருக்கிற இதே இன்கிரீடியன்ட் நீங்க போட்டீங்கன்னா போதும். இதுக்கு இந்த பூண்டோ சோம்போ இல்ல தாளிக்கிறதுக்கு வேற ஏதாவது பொருளோ, தக்காளியோ வெங்காயமோ இதெல்லாம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. ஒருவேளை உங்களுக்கு கமர்ஷியலா செய்யும் போது இவ்வளவு பர்ஃபெக்டா தேவையில்லை அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். எந்த அளவுலன்னா 1 கிலோ கத்திரிக்காய் போடுறீங்க அப்படின்னா ஒரு 50 கிராம் தக்காளி, 50 கிராம் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒரு குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமா வரும். சரிங்களா? 1 கிலோ செய்யும் பொழுது நான் சொன்ன கணக்குப்படி 30 பேர் சாப்பிடலாம்னு வச்சுக்கோங்க 1 கிலோ கத்திரிக்காயை. நான் சொல்ற மாதிரி நீங்க தக்காளியும் வெங்காயமும் உள்ள ஆட் பண்ணீங்கன்னா ஒரு 36 பேர், 38 பேர், 40 பேர் கூட சாப்பிடலாம். அதான் கமர்ஷியல் கணக்கு. பட் கத்திரிக்காய் கட்டா அப்படிங்கிறது ஆத்தென்டிக்கா ரியாலிட்டியோட ரொம்ப டேஸ்டா அந்த ஒரிஜினாலிட்டி மாறாம செய்யணும்னா இதுதான் ரெசிபி. திரும்ப உங்களுக்கு ரெசிபியில் ஏதாவது சந்தேகம் இருந்தா ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. மறுபடியும் நம்ம சேனல்ல இன்னும் நிறைய ரெசிபிஸ் வரப்போகுது. குறிப்பா பிரியாணி கோர்ஸ் மாதிரி கொடுக்க போறோம். தொடர்ந்து இணைந்திருங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்த சப்போர்ட்டை இன்னமும் கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம உரம்பரை கிச்சன்ல புதுசா ஃபுட் ட்ரக் லான்ச் பண்ணிருக்கோம். சூலூர் பகுதியில, கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய நண்பர்கள், நான் லொகேஷனை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன். கண்டிப்பா ஈவினிங் டைம்ல, அதாவது சண்டே தவிர மற்ற எல்லா நாட்களும் ஈவினிங் மட்டும் இருக்கும். சண்டே மட்டும் ஆஃப்டர்நூனும் இருக்கும், ஈவினிங்கும் இருக்கும். ஈவினிங் 7 மணில இருந்து 11 மணி 12 மணி வரைக்கும் சில டைம்ல போகும். கண்டிப்பா உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா பாப்பம்பட்டி பிரிவு வந்து அங்கிருந்து கலைஞர் காலேஜ் வழியா வந்தீங்கன்னா அந்த லொகேஷன் இருக்கும். லொகேஷன் நான் பின் பண்ணிருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. வாய்ப்பு கிடைக்கிறவங்க நம்ம ஃபுட் ட்ரக்ல வந்து பிரியாணி ஐட்டம் இருக்கு, சைட் டிஷ் இருக்கு, சிக்கன் மட்டன் எல்லா ஐட்டமுமே கிடைக்கும். மறக்காம வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த கத்திரிக்காய் கட்டா ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ரிசல்ட் வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேறு ஏதாவது சுவாரஸ்யமான ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கும் வரை நான் உங்கள் பிரதீப் குமார். இது உங்கள் உரம்பரை கிச்சன் சேனல். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.